பல்லாவரம் அருகே கழிவு நீர் கலந்த குடிநீரை அருந்திய 28 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைப்பிருக்கீங்க. மற்றவர்களுடைய நிலை எப்படி இருக்கு ஜெய்சங்கர்? அதாவது தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் பல்லாவரம் காமராஜர் நகர் மற்றும் கண்டோன்மெண்ட் நிர்வாகத்துக்கு சொந்தமான மலைமேடு இந்த 2 பகுதிகளிலையும் இந்த குடிநீரோட கழிவு நீர் கலந்ததாக புகார் எழுந்துள்ளது. இங்கு ஒரு 28க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அருகில் உள்ள குரம்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் பல்லாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் அந்த மருத்துவமனைக்கு மாங்காடை சேர்ந்த திருவேதி என்பவர், இவர் அண்ணன் வீட்டுக்கு தங்கியிருக்கார். திருவேதி கிருஷ்ணன் 54. அவர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை கொண்டு வரும் வழியிலே அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த காமராஜ் நகர் பகுதியை சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு திடீரென அவரும் உயிரிழந்தார். 2 பேர் உயிரிழந்ததால அந்த சிகிச்சையில் சேர்க்கப்பட்டவர்கள் உறவினர்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் ஒரு 7 பேர் ஓபி ட்ரீட்மெண்டாக செய்துவிட்டு வெளியே சென்று விட்டார்கள். சிலர் சென்னை ஜிஹெச்சுக்கு, சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக மருத்துவ நிர்வாகம் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மற்றும் தகவல் அறிந்த அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் உள்ளிட்டோர் அங்க மருத்துவமனை மற்றும் பாதிக்கப்பட்ட அந்த குடிநீரோடு கழிவுநீர் கலந்த அந்த குடியிருப்பு பகுதிகளிலேயே ஆய்வு செய்தார்கள். இதனையடுத்து அவர்கள் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளியிடம் விசாரித்துவிட்டு உரிய மருத்துவம் அளிக்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினர். இந்நிலையில் அங்கு ஒரு பரபரப்பாக காட்சியளிக்கிறது. மேலும் சிலர் ஒரு சிலர் ஒன்றும் பாதிப்பு அதிகமாக தீவிர சிகிச்சை பிரிவிலையும் உள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.